உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில் பக்கத்தில் ஞானபாபி மசூதி இருக்குது. இந்த மசூதியானது இந்துக்களோட கோவிலை தகர்க்கப்பட்டு அதன் மேலே மசூதி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற சர்ச்சை ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்குங்க. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காண்டி தொல்லியல் துறை ரிசர்ச் ஒன்று அங்கே பண்ணியிருந்தாங்க. 839 பக்கம் டிசம்பர் 18ஆம் தேதி சீலிடப்பட்ட உரையில் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. நீதிமன்ற உத்தரவு பேரில் ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே அந்த உத்தரவானது, அதாவது நீதிமன்றத்தோட அனுமதியோட இந்துக்கள் தரப்புக்கு ஒரு அறிக்கையும் முஸ்லீம்கள் தரப்புக்கு ஒரு அறிக்கையும் இந்த தொல்லியல் துறை அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலேருந்து 6 மிக முக்கியமான விஷயங்களை பெரிய லெவலில் பேசிட்டு இருக்காங்க. இந்த 839 பக்கத்தில் இந்த 6 விஷயங்கள் தாங்க இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்லப்படுது. அந்த 6 விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதன் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஓகே ஞானபாபி மசூதியானது இந்துக்கள் பக்கம் போப்பதா முஸ்லீம்கள் பக்கம் போப்பதா அப்படிங்கிற அந்த தீர்ப்போட சாரம்சம் நமக்கு முழுமையாக புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீர்ப்பு வரும்போது என்ன வரும் அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால் இந்த வீடியோவில் கணிக்க முடியுது. உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயங்க, ஏன் தொல்லியல் துறை திடீர்னு வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5 இந்து பெண்கள், அதாவது ஞானபாபி மசூதிக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்காரி கௌரியம்மனை வழிபடுறதுக்கு அனுமதி கேட்டு வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. வாரணாசி நீதிமன்றம் தொல்லியல் துறை ஆய்வுக்கு பரிந்துரை செஞ்சிச்சு. ஆனால் அதை எதிர்த்து முஸ்லீம் தரப்பு உயர்நீதிமன்றம் போனாங்க, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றமும் போனாங்க. 2 இடத்துலையுமே நீதிமன்றம் முழுக்க தொல்லியல் துறை ரிசர்ச் வேணும் அப்படிங்கிற பக்கம் நின்னதுனால தொல்லியல் துறை தன்னோட ஆய்வை முழுமையாக பண்ணி 839 பக்கத்துக்கு அறிக்கையை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையோட சாரம்சத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொல்லியல் துறை எந்த பகுதியில் ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 2150 சதுர மீட்டருக்கு தன்னோட ஆய்வை பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்குள்ளே ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த குளம் லிங்கத்தை தள்ளி வச்சுட்டு 2150 சதுர மீட்டருக்கு இந்த ஆய்வை பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வின் அடிப்படையில் முதல் விஷயமா தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆக்சுவலாக 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மசூதி அப்படிங்கிற விஷயத்தை தொல்லியல் துறை தன்னோட ஆய்வு மூலம் நிரூபிச்சிருக்காங்க. சுமார் சொல்லப்போனால் 1676லேருந்து 1777க்குள்ளே இந்த மசூதியை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மசூதியை யார் கட்டியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவுரங்கசீப் அப்படிங்கிற மன்னர் தன்னோட 20வது ஆட்சி காலத்தில் அந்த மசூதியை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவான முடிவுக்கு தொல்லியல் துறை வந்துட்டாங்க. ஸோ இந்த மசூதியில் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மசூதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு அடிப்படையில் தொல்லியல் துறை இந்த முடிவுக்கு வராங்க. இந்த கல்வெட்டானது அரபு பாசிக மொழியில் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த மசூதி இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தெளிவான வரையறைக்குள்ள தொல்லியல் துறை வந்துட்டாங்க. இது நம்பர் 1. இப்போ 2வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடி பார்த்தோம்னா ஒரு கல்வெட்டு, அந்த மாதிரி டோட்டலாக இந்த ஆய்வு மூலமாக 34 கல்வெட்டுகளை கைப்பற்றியிருக்காங்க. 34 கல்வெட்டுகளில் 32 மொழிகள் இருந்ததை அடையாளம் கண்டிருக்காங்க. இந்த 32 மொழிகள் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனாங்கிரி, கிரியாந்தி, தெலுங்கு உட்பட அரபி, பாரசீக மொழிகள் உட்பட 32 மொழிகள் இருக்குது. இந்த 32 மொழிகள் 34 கல்வெட்டுகள் மூலமாக இங்கே தொல்லியல் துறை என்ன தெளிவான முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த மசூதியானது அவுரங்கசீப் காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. இந்த மசூதியை அவுரங்கசீப் தன்னோட காலகட்டத்திலே பழுது கூட பார்த்திருக்கார் அப்படிங்கிற தெளிவான முடிவுக்கு வராங்க. அதே நேரம் தொல்லியல் துறை இந்த விஷயத்தையும் தன்னோட அறிக்கையில் தெரிவிக்கிறாங்க. இங்கே இந்து மத வழிபாடும் இருந்திருக்கு, ஒரு இந்து கோவில் இருந்திருக்கு. அந்த இந்து கோவிலுக்குள்ள ஜனர்தரா, ருத்ரா, உமேஸ்வரா அப்படிங்கிற 3 மிக முக்கியமான கடவுளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த காலகட்டத்தில் வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிற தெளிவான முடிவுக்கு வராங்க. ஸோ இந்து கடவுள் வழிபாடு, இந்து கோவில் இருந்ததுக்கான அடையாளங்கள் இந்த கல்வெட்டுகள் மூலமாக தொல்லியல் துறை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மொத்தம் 4 செவுறு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க. 4 செவுறு 4 நுழைவாயில் இருந்ததாக சொல்கிறாங்க. மைய மண்டபம் ஒன்று இருந்ததாகவும் சொல்கிறாங்க. பாதாள அடை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் தகர்த்துட்டு தான் அங்கே மசூதி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு தொல்லியல் துறை ரொம்ப தெளிவாக வந்துடுறாங்க. இந்த நுழைவாயிலில் மேற்கு பக்க நுழைவாயில் இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த மேற்கு பக்க நுழைவாயிலை தெளிவாக கவனிச்சாவே செங்கலால் கட்டப்பட்டிருக்கு. செங்கலால் கட்டப்பட்டு இந்து கோவிலோட சிற்பங்கள் அதில் மோல்டு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு தொல்லியல் துறை தன்னோட ஆய்வு மூலம் தெரிவிக்கிறாங்க. தொல்லியல் துறை அதற்கான சான்றுகள் இருந்ததை உறுதி செய்கிறாங்க. ஸோ அடுத்ததாக சொல்லப்போனால் பல சிற்பங்கள், பல தூண்கள், இது எல்லாமே இப்போ வரைக்கும் மசூதி கீழே புதஞ்சு கிடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தொல்லியல் துறை தன்னோட ஆய்வு மூலம் நிரூபிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட தூண்கள் எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்து மத அடையாளங்கள், இந்து மத சிற்பங்கள் முழுமையாக இருந்ததை தங்களோட ஆய்வில் கண்டறிந்ததாக தொல்லியல் துறை சொல்லியிருக்காங்க. அதே நேரம் தொல்லியல் துறையால் இந்த கோவிலில் இந்த கடவுளோட சாமி தான் அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிற
அப்படிங்கிற தெளிவான முடிவுக்கு வர முடியல. ஆனால் இந்து மத வழிபாடு, இந்து மதம் சார்ந்த கோவில் தான் இந்த மசூதிக்கு முன்னாடி இருந்திருக்கு, அது தகர்க்கப்பட்டு அது மசூதி கீழே தான் இருக்குது அப்படிங்கிற உறுதிப்பட தன்னோட ஆய்வில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறதா தொல்லியல் துறையோட அறிக்கையை பார்த்தவங்க படித்தவங்க பெரிய லெவலில் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்வியூ தொல்லியல் துறையோட அறிக்கையானது மசூதிக்கு முன்னாடி அங்கே கோவில் இருந்ததுக்கான ஏராளமான விஷயங்களை பதிவு செஞ்சதா இந்து மதத்தை சேர்ந்தவங்க இந்த அறிக்கையை படித்தவங்க பெரிய லெவலில் ஷேர் பண்ணுறாங்க. பட் முஸ்லீம் தரப்பு இதற்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. முஸ்லீம் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அறிக்கைக்கு நாங்கள் வந்து ஆட்சேபணம் தெரிவிப்போம், அதாவது இந்த அறிக்கையை மறுப்போம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் அத்தனையுமே காரணம், இதற்கு முன்னாடி மசூதி பக்கத்தில் ஒரு இந்து குடும்பம் இருந்தாங்க, அவங்க அந்த மசூதிக்குள்ளே சில இந்து மத தெய்வங்களை வச்சு வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த சிற்பங்கள் அங்கேயே கிடக்குது, அந்த சிற்பங்கள் அடிப்படையாக வச்சு இந்த கோவில் இந்துக்களுக்கான கோவில் அப்படிங்கிற மாதிரி வந்து தொல்லியல் துறை முடிவுக்கு வருது, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் தரப்பு இந்த தொல்லியல் துறை அறிக்கையை பெரிய லெவலில் ஏற்கலை. அதே நேரம் தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இந்து மதத்தை சேர்ந்தவங்க நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முஸ்லீம் தரப்பு தன்னோட செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறாங்க. ஸோ தொல்லியல் துறை அறிக்கையில் சில விஷயங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றாங்க. அதே நேரம் ஒன்று அதில் இருக்குங்க, இவங்க நாளாக சேர்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முஸ்லீம் தரப்பு தன்னோட மீடியாவில் சந்திக்கும் போது தெரிவிக்கிறாங்க. ஸோ ஓவர்வியூவாக பார்க்கும்போது இந்த அறிக்கை தொடர்ந்த சர்ச்சையானது இப்படி தான் போயிட்டுருக்கு. இதோட தீர்ப்பு முழுக்க முழுக்க இந்து மத பக்கம் வர்றதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த அறியாமைகளை முழுமையாக அகற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.